ஒரு திண்மத்துல திரவத்துல ஒரு வாயு உள்ளது. ரைட். அதுல பௌதிக நிலையில மாற்றம் ஏற்பட செல்லைக்கு பௌதிக நிலை மாற்றம் ஏற்பட செல்லைக்கு அதுக்குத்தான் நாங்க சொல்ற பௌதிக தாக்கம் சொல்லி. அங்க வேற ஒரு மாற்றமே வந்திருக்காது. வேற ஒரு மாற்றமே வந்திருக்காது. சரியா? அங்க என்ன மாற்றம் மட்டும் நடந்திருக்கும் என்றால் அதுல நிலை மாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கும். அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன், நீங்க திண்மமாக ஒரு ஆளை போடிய ஒரு காரணத்தை கடைசியா பாகச்சலை அவரு அங்க இருந்து வாயுவா மாறி வெளியேறிச்சு. ரைட். சரியா? ஒரு தண்ணி ஒன்று எடுத்து நீங்க என்ன செய்யறென்றால் தண்ணியை வந்து சூடாக்குற தண்ணி என்ன செய்யும், ஆவியாகும். அப்ப இது என்ன, இது ஒரு தாக்கம். ஆனா என்ன தாக்கம், இது ஒரு பௌதிக தாக்கம். அதே போல நீங்க தண்ணி எடுத்து சும்மா வெளியில வச்சிருந்தாலும் ஆவியாகும். அதுவும் என்ன, ஒரு தாக்கம், பௌதிக தாக்கம். ரைட். இல்லாட்டி திரவம் வந்து வாயுவாக மாறி போடும். சில டைம்ல வாயு வந்து திரவமாக மாறுது. இந்த மாதிரி அதுல பௌதிக நிலையில மட்டும்தான் மாற்றம் ஒன்று நடக்குது. வேறொரு மாற்றத்தை உங்களுக்கு அவதானிக்க இயலாம இருந்தால் அந்த வகையான மாற்றங்களை தான் நாங்க சொல்றேன் பௌதிக மாற்றங்கள். இந்த பௌதிக மாற்றங்கள் எங்க நடக்கும், பௌதிக தாக்கம் டைமுக்கு நடக்கும். அப்ப என்னன்னா பௌதிக தாக்கம் வந்து எங்களோட புக்ல வந்து சில உதாரணங்கள் தந்துருச்சு. அப்ப நாங்க அதை மட்டும் பார்த்தால் போதும், நிறைய உதாரணங்கள் பார்க்கணும் இல்ல. இப்ப பாருங்க உங்களோட புக்ல வந்து சரியா என்ன செஞ்சுக்கிறான், சில தாக்கங்கள் கொஞ்சம் தந்திக்கிறான். பாருங்க இதுல ஒவ்வொன்றா நாங்க வகைப்படுத்தணும். சரி, அதை நாங்க பார்ப்போம். இத பாருங்க, 4 தாக்கங்கள் இங்க. இதுல முதலாவது நப்தலின் உருண்டைகள். நப்தலின் உருண்டைகள் என்ன, நப்தலின் போல்ஸ் என்ன, பாஷையில் என்ன சொல்றாரு, கத்திரு போல. சரியா? அப்ப நாங்க கத்திரி போல, அதே கப்புரு போல எனக்கு மறந்து கப்புரு போல. சரி, ஏதோ உண்டு. சரியா? தெரியுமே எந்த எந்த ஜார்னாலண்டு நாங்க எங்கட உடுப்பு இதுகள்ல எல்லாம் வைக்கிற. சரியா? ரைட். அந்த உடுப்பு இது அல்மாரிகளுக்குள்ள எல்லாம் வைக்கிறேன்னா. சரியா? அப்ப இந்த கரப்பாம்பூச்சி இதுகள் வராம இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்ப அண்ணன் அவங்களே தான் சொல்லி நாங்க நப்தலின் உருண்டைன்னு சொல்லி. இப்ப அந்த நப்தலின் உருண்டையை நீங்க அதுக்குள்ள வைக்கிற. சரியா? கொஞ்சம் காலமா சொல்லி நீங்க அதுக்கு போற அந்த நப்தலின் உருண்டையை வச்ச பாத்தண்ட எடுத்து அந்த நப்தலின் உருண்டை நீங்க ஸ்டார்டிங்ல வச்ச மாதிரி இருக்காது, அதுல கொஞ்சம் குறைவடைஞ்சிக்கும். சரியா? அந்த குறைவடைங்கிறது என்ன, அந்த நப்தலின் உருண்டை என்ன செய்யற, ஆவியாகுது. நப்தலின் உருண்டை ஆவியாகி அது என்ன செய்யுது, அதுல திணிவுல குறைவொண்டு ஏற்படுது. அப்ப அது வந்து என்ன, அங்க புதுசா ஒரு ஆளோடு உருவாகினா இல்ல, இருந்த நப்தலின் உருண்டையே தான். ஆனால் அது என்ன செஞ்சுக்கிற, அதுல பௌதிக நிலையில ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற. பௌதிக நிலையில ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற. சரியா? திண்மத்திலிருந்து ஆவி என்ற நிலைமைக்கு அவரை பெய்திருக்கிறார். சரியா? அப்ப இது வந்து என்ன, ஒரு பௌதிக மாற்றம். சரியா? அதே போல மெக்னீசியம் நாடாவை நீங்க எரிக்கும் போது இங்க உலோகம் ஒன்று நீங்க வழியில எரிக்க சொல்லிக்கு வழியில் ஈக்கிற ஆக்களோட எல்லாம் தாக்கம் நடக்க வைப்பாரு. வழியில் ஈக்கிற ஆக்களோட தாக்கம் நடந்து புதிய ஒரு ஆள் என்ன செய்ய போற, உருவாக்க வைப்பாரு. புதிய ஒரு ஆள் ஒன்றை உருவாக்க போற. அதை நாங்க இப்ப படிப்போம். இங்க அடுத்து யார் அந்த புதிய ஆள் எல்லாம் படிப்போம். அப்ப இவர் எங்கட கேட்டகரியில வாரல்ல. இந்த திண்மன் திரவத்தை பத்தி நான் பேசினா 2வது தாக்கத்தை பத்தி பேசல இல்ல. திண்மன் திரவம் வாயு சம்பந்தப்படலையா, அப்ப அவரை வந்து பௌதிக தாக்கத்துக்குள்ள எடுக்கிறதுக்கு இயலாம், பௌதிக மாற்றத்துக்குள்ள எடுக்கிறதுக்கு இயலாம். சரியா? ரைட். சோடியம் ஹைட்ராக்சைடு கரையிற, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்க என்ன செய்யற, அது இன வந்து ஒவ்வொரு செயற்பாடுகள் செஞ்சுக்கிற. சரியா? அப்ப இங்க என்ன செஞ்சுக்கிறேன்டா, இதை நான் மறுபடியும் சொல்லணுமோ தெரியா, சல்பூரிக் அமிலத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிற, சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு குலுக்கிக்கிற. அப்ப அங்க ஒரு மாற்றமும் நடந்திருக்கிற. இங்க மெக்னீசியம் நாடா வந்து எரிச்சிக்கிற. அப்ப அங்க ஒரு மாற்றம். இங்க வந்து நப்தலின் உருண்டை. அப்ப இதை நீங்க பார்க்க சொல்லேக்கு ரைட்,
இந்த மூணையும் எடுத்து பார்த்தால் இந்த மூணுலையுமே திண்மம் திரவம் வாயுவை பத்தி ஒரு பேச்சொண்டு இல்லைங்க. திண்மம் திரவம் வாயுவை பத்தி பேச்சொண்டு இல்லை. சரியா? அங்க அங்க எல்லாம் நடந்திருக்கிறது. இங்க எல்லாமே நடந்திருக்கிறது என்னென்றால் திண்மம் திரவம் வாயுட கதை ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அப்ப என்ன பௌதீக மாற்றம் அல்ல. நல்லா யோசிங்கோ. நான் இப்ப இரசாயன தாக்கம் மட்டும் சொன்னா கடைசி 3 பேரையும் இல்ல. எனக்கு இன்னும் தெரியா இரசாயன தாக்கம் மட்டும் எப்படியும் கண்டுபிடிக்கிறேன். இரசாயன தாக்கம் உண்ட எப்படியும் கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியா. உண்ட பார்த்து எப்படியும் இது இரசாயன தாக்கம் மட்டும் செல்றேன்னு சொல்லி எனக்கு இன்னும் தெரியா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னு சொல்லதுக்கு, இது பௌதீக தாக்கம் இல்ல, இது பௌதீக தாக்கம் இல்லைன்னு செல்லது மட்டும் எனக்கு தெரியும். என்ன சொன்னா, ஒரு இடத்துல அவன் திண்மந்திரம் வாயு கதை ஒன்று பேசலையா, அப்ப அது என்ன பௌதிக தாக்கத்துக்குள்ள வராது. கிளியரா? அந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட கிளியரா வச்சுக்கோங்க. அப்ப இங்கதான் இந்த ஆவியாக மாறிய விஷயமோட சொல்லிக்கிறேன். ரைட்? அப்ப திண்மமா இருந்தது இங்க வாயுவாக மாறுது. சரியா? அப்ப அந்த டைமுக்கு அங்க நடந்திருக்கிற மாற்றம் பௌதீக மாற்றம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, பௌதிக நிலையில மட்டும் மாற்றம் நடந்தா பௌதீக மாற்றம், அது பௌதீக தாக்கம் டைமுக்கு தான் நடக்கும். மத்த 3 பேருமே, மத்த 3 வகையான தாக்கமும் இந்த 3லையுமே என்ன செல்லல்ல, பௌதிக நிலை மாறியத்தை பத்தி செல்லல்ல. அப்ப எப்படி நான் பௌதிக தாக்கம் ஒன்றை கண்டுபிடிச்சது, பௌதிக நிலை மாறியத்தை வச்சு பாக்கியோ, இரசாயன தாக்கம் ஒன்று ஒரு இடத்துல நடக்கிய, ஒரு இடத்துல இரசாயன தாக்கம் ஒன்று நடக்கிற என்று செல்லத்துக்காக எனக்கு சில ஆதாரங்கள் இருந்துச்சு. எனக்கு சில அவதானங்கள் கிடைச்சாதான் எனக்கு என்னன்னு செல்லும், இது ஒரு இரசாயன தாக்கம் என்று செல்லும். கிளியரா இந்த விஷயம்? அப்ப எழுதுங்கோ, ஹெடிங் போட்டு எழுதுங்கோ, ஹெடிங்க போட்டு நோட்ஸ் எழுதுங்கோ. இதெல்லாம் எழுதிட்டானே எல்லாரும்? இதெல்லாம் எழுதிக்கும். சரி, இப்ப நீங்க சும்மா நோட்ஸா எழுதி கொண்டு போங்க. பௌதீக தாக்கத்தின் போது ஷோட்டா எழுதி கொண்டு போமா. பௌதீக தாக்கத்தின் போது, பௌதீக தாக்கத்தின் போது பௌதீக நிலையில், பௌதீக தாக்கத்தின் போது பௌதீக நிலையில் தாக்கத்தின் போது பௌதீக நிலையில் மாற்றம் ஏற்படும். பௌதீக நிலையில் மாற்றம் ஏற்படும். அடுத்த பாயிண்டா எழுதுங்க. அடுத்த பாயிண்டா எழுதுங்க. இரசாயன 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 தாக்கத்தின் போது, இரசாயன தாக்கத்தின் போது இரசாயன மாற்றம் ஏற்பட்டு இரசாயன மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள்
இரசாயன மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் இரசாயன மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் தோன்றும். இரசாயன மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் தோன்றும். புதிய பதார்த்தங்கள் தோன்றும். அப்ப இரசாயன தாக்கம் டைமுக்கு உங்களுக்கு புதிய ஒரு ஆளை அங்க பார்க்கறதுக்கு இயலும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குறது? இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்க எடுக்கணும் என்றால் நீங்க பாருங்க, நீங்க ஒரு பனிக்கட்டி ஒன்று எடுத்து ஒரு ஐஸ் ஒன்று எடுத்து ஐஸ் கியூப் ஒன்று எடுத்து நீங்க ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து வச்சால் கொஞ்ச நேரத்துல இந்த பனிக்கட்டி உருகி நீராக மாறும். என்ன சொல்லுங்க, நீருடைய இரசாயன சூத்திரம் என்ன? H2O. பனிக்கட்டிக்கு H2O. பனிக்கட்டி என்று செல்வதும் நீர் தானா? அப்ப இங்க என்ன சொல்லுங்க, இங்க நீங்க என்ன சொல்லுங்க, புதிய ஆள் யாரு சரி வந்திருக்கிறாங்க? இல்ல இல்ல புதிய ஆள் ஒருத்தரும் வந்து இல்ல. அதே நீர் தான் H2O. நப்தலின் உருண்டை நப்தலின் ஆவி, நப்தலின் உருண்டை நப்தலின் ஆவி. அதே சூத்திரம் தான். ரைட்? சோ இங்க உங்களுக்கு விளங்குதா என்ன விஷயம்? இங்க உங்களுக்கு விளங்குதா என்ன விஷயம் சொல்லி? புதிய ஒரு ஆள் வந்தா இல்ல, ஆனா இரசாயன மாற்றம் இரசாயன தாக்கம் என்றால் அங்க புதிய ஒரு ஆள் வந்து உருவாகி. இங்க பாருங்க, இந்த நிலை மட்டும்தான் மாறினது. இப்ப எனக்கு ஒரு புதிய பதார்த்தம் கொண்டு வாரதுதான் இரசாயன மாற்றத்துல நடக்கிற விஷயம். அது விளங்குதா? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பதார்த்தத்துக்கு அன்லைன் பண்ணிக்கோங்க நோட்ஸ்ல. புதிய பதார்த்தத்துக்கு அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப இரசாயன தாக்கம் டைமுக்கு புதிய பதார்த்தம் ஒன்று கட்டாயம் வரும். சரியா? இப்ப இந்த புதிய பதார்த்தம் அங்க வருது, அங்க உருவாக்குது என்று செல்வத சில அவதானங்கள் மூலம் எனக்கு என்ன செய்ய இயலும்? உறுதிப்படுத்த இயலும். நீங்க கிரேட் 9 படிச்சிருக்கும் ஒரு இடத்துல புதிய பதார்த்தம் தாக்கத்தின் போது சில அவதானங்கள் படிச்சிருக்கும். அப்ப உங்களுக்கு இதை நேரடியா எக்ஸாம்ல கேட்கலாம். இரசாயன தாக்கத்தின் போது கிடைக்கும் அவதானங்கள் என்ன சொல்லி கேட்போம். இரசாயன தாக்கம் ஒரு இடத்துல நடக்கிறதால் அங்க உங்களுக்கு வெப்பநிலையில மாற்றம் உண்டு காணப்பட இயலும். ஆனா வெப்பநிலை மாற்றம் ஒரு இடத்துல வாரத்துக்காக வேண்டி அத இரசாயன தாக்கம் என்று செல்லுமா? அதுதான் இத முக்கியம். அத அப்படி செல்லது இயலாம். ஏன்? உதாரணத்துக்கு நீங்க தண்ணியை சூடாக செல்ல அங்க வெப்பம் ஒன்று கொடுத்ததானே, அங்க வெப்பநிலை கூடினதானே. ஆனால் தண்ணியை சூடாக செல்ல புதிய பதார்த்தம் தான் சரி வந்தா இல்ல புதிய பதார்த்தம் வந்தா இல்ல. அப்போ உங்களுக்கு அங்க அந்த இடத்திலேயே அது இரசாயன தாக்கம் அல்ல என்று முடிவாகிறீங்க. அப்போ உங்களுக்கு புதிய பதார்த்தம் வரவும் வேணும். அதே போல இந்த அவதானங்கள்ல சில அவதானங்கள் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அவதானம் வாரத்தால் இதுல ஒரு அவதானம் வாரத்தால மட்டும் மூளை செல்லீரேனா இது ஒரு
இரசாயன தாக்கம் மட்டும் சொல்லி இந்த அவதானத்துல ரைட் அவதானத்துல அறவாசி சரி ஒரு 2 3 அவதானங்கள் சரி உங்களுக்கு கிடைச்சோம் ஒரு அவதானம் மட்டும் இல்லது உங்களை முடிவு பண்ணிடலாம் அங்க நிறமாற்றம் ஒன்று ஏற்படும் அல்லது வேற என்ன அவதானங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க கிரேட் 9 வீழ்படிவுண்டா என்ன தெரியுமா வீழ்படிவண்டா என்ன வீழ்படிவுன்றது என்ன இந்த கரைசல்கள் எல்லாம் எஞ்சிருச்சு மீதி எஞ்சிக்கிற மீதி ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டு அது இயல்பு அந்த எப்படி நீக்கும் கரைசல்களை போட்டு படிஞ்சு கொண்டிச்சேதா மீதியானது படிஞ்சு கொண்டிச்சேதா ஓ அது குவளையில வந்து ஒன்று கீழுக்கு படிஞ்சீச்சேலும் இல்லாட்டி சுவர்ல படிஞ்சீச்சேலும் அவரு எதுக்கு படிஞ்சு கொண்டிருக்கிறவருடைய இயல்பு எந்திய தண்ணிக்குள்ள ஒரு ஆள் படிஞ்சு கொண்டிச்சுன்னா என்ன ரீசன் ஆச்சு அவன் இயல்பு என்ன ஒரு ஆள் படிஞ்சிருக்கிறா வீழ்படி வேணா சொல்லுங்க நீர்ல ஹரையுமா இல்ல நீர்ல ஹரைதல்ல அது நீர்ல ஹரைதல்ல அப்ப நீர்ல ஹரைஞ்சா கரைசல் நீர்ல ஹரைஞ்சா வாரது பேர்தான் கரைசல் நீர்ல ஹரையாட்டிய ஒரு ஆள் நீர்ல ஹரையாத பதார்த்தத்தை தான் நாங்க என்னன்னு சொல்றேன் நான் சொல்றேன் வீழ்படிவன்னு சொல்றேன் அப்ப வீழ்படிவு என்ன செய்யாது நீரே கரையாது கரையாது சரியாது சும்மா ஆஃபமிக்குவோம் தேவையில்லை இல்லைங்க அப்ப நீங்க பிக்ஸ் பண்ணங்காட்டும் எனக்கு எல்லாம் சரியா என்னடா இவன் மாறா நான் மோனி இந்த போர்டு எடுத்துக்கொண்டு போகணும் இப்ப மேலுக்கு போயிடுது கிளாஸுக்கு மோனி அவனோட கிளாஸுக்கு டிரெக்ட் கிளாஸ் இப்ப 2 போர்டு எடுத்தாதான் சரி அப்பா நீங்க அங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிரு அப்ப நீங்க எழுதிக்கோங்க இரசாயன மாற்றத்தின் போது இரசாயன தாக்கத்தின் போது கிடைக்கக்கூடிய அவதானங்கள் எடிகொண்டு போட்டு எழுதிக்கோங்க இரசாயன தாக்கத்தின் போது கிடைக்கக்கூடிய அவதானங்கள் அதுல அவதானத்துல ஒன்றைக்கு எழுதிக்கொண்டு போயிடும் வெப்பநிலை மாற்றம் உண்டோ வெப்பநிலை கூடலும் இல்லாட்டி குறையிடும் கூடியது மாற்றம் தான் குறையிறது மாற்றம் தான் வெப்பநிலை மாற்றம் உண்டாவது என்ன நிறமாற்றம் சோட்டா எழுதிக்கோங்க நிறமாற்றம் 3வது வீழ்படிவு தோன்றல் அவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா வீழ்படிவு தோன்றல் எழுதி போடணும் தோன்றல் இது 3வதா இன்னொரு மாற்றம் வேறு வாயு குமிழிகள் வெளியேறல் வாயு குமிழிகள் வெளியேறல் வாயு குமிழிகள் வெளியேறல் சரியா அப்ப இதுகளை வந்து நோட் பண்ணிக்கொண்டா சரி சுவாலை தோன்றலும் உங்களோட புக்ல வந்தீங்க அவரும் சரிதான் சுவாலை தோன்றல் கடைசா இல்லை சுவாலை தோன்றல் சரியா அப்ப இதுகள் வந்து என்ன ஒரு இரசாயன தாக்கம் ஒரு இடத்துல நடக்கிறதுக்கான ப்ரூஃப் இரசாயன தாக்கம் ஒரு இடத்துல நடக்கிறதுக்கான ப்ரூஃப் இதுல ஒன்று மட்டும் நடந்ததுக்கே உங்களுக்கு முடிவுக்கு வந்துடலாம் ஒரு 2 3 விஷயத்த உங்களுக்கு அவதானிக்கணுமா அப்ப அந்த டைம்ல தான் எங்களுக்கு கொஞ்சம் ஷுவர் பண்ணிடும் ஆனா பெஸ்ட் ஷுவர் பண்ணத்தை தாரன் ஆள் எந்த பார்த்தாலும் சரி அங்க புதிய ஒரு ஆள் வாரா வாரலையான்னு பார்த்துட்டா போதுமே புதிய ஒரு ஆள் வந்தால் இவங்க ஒன்றையுமே பார்க்க தேவையில்லை சரியா புதிய ஒரு ஆள் வாரா புதிய ஒரு ஆள்னா வித்தியாசமானாளா புதிய ஒரு ஆள் நீங்க பாக்கிடும் புதிய ஒரு ஆள் தானே ஐஸ் கட்டியில தண்ணி வந்தா அந்த புதிய ஆள் அல்ல புதிய ஆள் என்றால் வேறொரு ஆள் வித்தியாசமான ஒரு ஆள் வரணும்
வித்தியாசமான ஒரு பதார்த்தம் தோன்றும். சரியா? வேற ஷேப்ல வந்ததுக்காக வேண்டி right? அது வேறொரு ஆளா போறல்லே. சொல்லி விளங்கியானே. இப்ப ஃபென்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நீங்க பிச்சைக்காரன் மாதிரியோ பிச்சைக்காரி மாதிரியோ எடுத்துக்கொண்டு போறதுக்காக வேண்டி right? நீங்க புதிய ஒரு ஆளுண்டாகி எல்லே நீங்க போடுற வேஷம் உண்டுமா right? அத மாதிரிதான் இது உண்மையா வித்தியாசம் கொண்டு வரணும். சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு பௌதிக மாற்றத்துக்கு சில உதாரணங்கள் தந்திருக்கிறீங்க பாருங்க. இதுகளைத்தான் நான் எக்ஸாம்பிள தாண்டா தருவேன். கல்லொண்ட உடைக்கிறது. கல்லொண்டு உடைக்க செல்ல அது பௌதிக நிலை மாறினா மாறலையா? பௌதிக நிலையா கட்டாயம் என்ன திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போகணும் இல்ல. பௌதிக தன்மை அதுல பௌதிக தன்மையில மாற்றம் வந்துட்டா சரி. கட்டியா இருந்தது தூளாகியது. அதுவும் என்ன பௌதிக மாற்றம் தான். கட்டியா இருச்சது தூளாகி போறது. அடுத்தது ஒரு மெழுகு திரி வந்து படிப்படியாக உருகி பாருங்க திண்மம் மெழுகு. நாங்க இப்படி கையில போட்டுக்கொள்ளலாம். 90s கிட்ஸ் செய்தாது. இல்ல 2K கிட்ஸ் செய்யறது சரியா? அப்ப சரி. அப்ப என்ன மெழுகு திண்மத்திலிருந்து திரவம் மாறதும் அதுவும் பௌதிக தாக்கத்துக்குள்ள மாறுது. அடுத்த நீராவியாதல். நீராவியாதல் என்ற சொல்லைக்கு திரவம் வாயுவா போறோம். நீராவியா போறோம். நீராவி நீர் துளியாகுதல் எங்க நடக்கும்? மழை பெய்ய செல்லைக்கு நடக்கிறனா? மழை பெய்ய செல்லைக்கு நடக்கிறது. மழை பெய்யற எப்படியா? இல்ல வேணாம் மறாலும் அதையும் கேட்டு இதெல்லாம் வெளியிட்டானேனா தான் கேட்கும். அப்ப இதை வந்து நாங்க இரசாயன தாக்கத்தை பத்தி ஒரு நாங்க இரசாயன தாக்கத்தை செல்லலே. அப்ப இரசாயன தாக்கம் என்ன? புதிய ஒரு பதார்த்தம் உருவாகி அதுதான் மெயின் பாயிண்ட். அப்ப உதாரணத்தை பாருங்க. ஒரு விரகொண்ட நீங்க எரிச்சிய அங்க உங்களுக்கு நான் என்ன அங்க உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க 2 3 இரசாயன மாற்றங்கள் வரையலும். சரியா? ரைட். அப்ப எனக்கு இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா புதிய ஒரு ஆள் வரணும். ரைட். புதிய ஒரு ஆள் ஒன்று வரணும். சரியா? அப்ப விரகொண்ட எரிச்ச செல்லைக்கு ரைட் விரகொண்ட எரிச்ச செல்லைக்கு அதுல சாம்பல் என்ற ஒரு ஆள் கார்பன் கரி ஒன்று உருவாக்கிய அது ஒரு புதிய ஒரு ஆள். சரியா? கரி ஒன்று உருவாக்கிய அப்ப அது என்ன? அது ஒரு இரசாயன மாற்றம். சுண்ணாம்புக்கல்ல வெப்பமேற்றிய சுண்ணாம்புக்கல்ல சூத்திரத்தை எழுதிக்கோங்க. கிட்ட சுண்ணாம்புக்கல்ல சூத்திரம் எது தெரியுமா? இப்போ கால்சியம் கார்பனேட். குட். கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்ல நீங்க சூடாக்கின உடனே என்ன நடக்கிறதால் சுண்ணாம்புக்கல்ல சூடாக்கினால் அங்க இதெல்லாம் படிச்சிய சுண்ணாம்புக்கல் உடைஞ்சு இந்த ஆட்களை இவங்களை உருவாக்கிய. சரியா? என்ன சொல்லுங்க இங்க நான் யூஸ் பண்ணினது சுண்ணாம்புக்கல். ஆனா வந்த ஆட்கள் எங்கே? புதிய ஆட்கள். அப்ப இது ஒரு இரசாயன தாக்கமா இல்லையா? இது ஒரு இரசாயன தாக்கம். இவருக்குத்தான் எங்க பேரு சொல்ற. இது யாரு? சுண்ணாம்புக்கல் பொது பேர். இதெல்லாம் தெரியணும். இந்த போட்டிக்கிறோம் இவருதான் நீராத சுண்ணாம்பு. அப்ப நீராத சுண்ணாம்புக்கு கீழே ஸ்கூல் புக்ல எழுதி கொண்டாலும் சரி என்ன சூத்திரம்? CaO. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஹேக்கியா அண்டையுமே செல்லணும். CaCO3 என்றது யாரு? CaOன்றது யாரு? அப்பச்சோடாக்கு என்ன சொல்ற? அப்பச்சோடா இரசாயன சூத்திரத்தை தேடிக்கணும் வரணுமா நாளைக்கு புக்ல யூஸ் பண்ற அப்பச்சோடா பேக்கிங் சோடாவே ரைட். அதுடைய தேடிக்கொண்டு வரும் தெரியுமா? சரி தெரியுமா? சரி. இது நீராத சுண்ணாம்புக்கு இன்னொரு பேரு என்ன பேரு? இதெல்லாம் தான் நீங்க சயின்ஸ் ஒலிம்பியாட் இதுல எல்லாம் போனோம்னா கேட்கியது சயின்ஸ் காம்படிஷன்ஸ்.
சயின்ஸ் டே போகணும்டா இதான் நினைக்கிறது. நீராத சுண்ணாம்பு நீங்க ஒரு அது தெரியும், கல்சியம் ஆக்சைடு, அது சரி. அதுல இன்னொரு பேர் உண்டு இங்க இருக்கு. சுண்ணாம்பு கல்ல சுடியத்தால வாரதேன், சுண்ணாம்பு கல்ல சூடாக்கியத்தால வாரதேன், அது சுட்டி இவருக்கு இன்னொரு பேர் இங்க என்ன? ஆ, சுட்ட சுண்ணாம்பு அல்லது எரி சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்பு, எரி சுண்ணாம்பு, நீராத சுண்ணாம்பு, இதெல்லாம் இவரை கொடுக்கிற பேரு தான். சரியா? அப்ப புதிய ஒரு ஆள் ஒண்ணு வந்து அப்ப இது ஒரு ஈர்ஷையான தாக்கம். அடுத்து கொண்டிஷன் வெப்பமேட்ரியா. கொண்டிஷன் சொல்றது குறியீடு தெரியுமா? கொண்டிஷுக்கு குறியீடு எழுதிக்கோங்க. இனி குறியீடு கொண்டிஷுக்கு கே, குறியீடு விட முக்கியம் இரசாயன பேரு. குறியீடு இல்ல, KMnO4. அவருக்கு என்ன பேரு? இரசாயன பெயர் பொட்டாசியம் பொட்டாசியம் பரமங்கலம். பரமங்கனேற்று. வெரி குட். சரியா? பொட்டாசியம் பரமங்கனேற்று. பொட்டாசியம் பரமங்கனேற்று. சரியா? பொட்டாசியம் இங்கிலீஷ்ல பொட்டாசியம் பரமங்கனேற்று. பரமங்கனேற்று என்ன கலர்? என்ன கலர்? ஊதா. பொட்டாசியம் பரமங்கனே கொண்டிஸ் ஊதா நிறம். செப்பு சல்வேட் என்ன கலர்? வெள்ளை கலர். வலியோட தாக்கம் விட்டா நீல கலர் ஆகிடும். வலியோடயோ தண்ணியோடயோ? நீராவி தண்ணி. செப்பு சல்பேட்டு உங்களோட லெப்ல, சயின்ஸ் லெப்ல வந்து வெள்ளை கலர் பவுடர் தான் யூஸ். வெள்ளை கலர் பவுடர் தான் யூஸ். அங்க யாரும் இல்லாம நீரற்ற செப்பு சல்பேட். அது என்ன? நீரற்ற செப்பு சல்பேட். இதெல்லாம் வெங்காயம் நீக்கணுமா? பாடத்தில் இல்லைன்னு சொல்லி விட்டுறல. நீரற்ற செப்பு சல்பேட் என்ன கலர்? வெள்ளை, தண்ணி இல்லாம. இவர்கள் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு இந்த வெள்ளை கலர் பவுடர் தண்ணிக்குள்ள போட்டு கரைச்சால் நீர் சேர்த்த செப்பு சல்பேட். அது என்ன கலர்? நீல கலர். நீர் சேர்த்த பிறகு நீல கலர். நீல கலர். சரியா? சரியா? அப்ப சரி, அப்ப இப்ப நாங்க வந்து என்ன செஞ்சிட்டா, கொண்டிஸ் வெப்பமேற்றினா ஒக்சிஜன் வாயு வாழும். நாங்க ஒக்சிஜன் வாயு தயாரிப்பு படிக்கிறதானே. ஒக்சிஜன் வாயு தயாரிப்புக்கு நாங்க பயன்படுத்த போற யாரு? கொண்டிஸை தான் பயன்படுத்தியது. கொண்டிஸை வந்து என்ன செய்யற? ஆய்வுக்கூடத்துல சூடாக்கியது. கொண்டிஸை சூடாக்கினோடனே எங்களுக்கு யாரு கிடைக்கிறது? ஒக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுற. சரியா? வச்சுட்டே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்பவே. அடுத்து இரும்பு துருப்பிடித்தல். அப்ப இரும்பு செல்றது யாருன்னா Fe. இரும்பு. இரும்பு துருப்பிடிச்சென்றால் Fe2O3.H2O. இதுல நான் சொல்றேன். சரியா? இரும்பு துருப்பிடித்தல் படிச்ச சொல்லைக்கு இரும்பு துருப்பிடித்தல் கிரேட் லெவல்ல படிக்கிறேன். நான் பார்ப்போம். சரியா? கிரேட் லெவல்ல மின்பகுப்பு மின் இரசாயன காலத்துல படிக்கிறேன். சரியா? பாருங்க, இரும்பு செல்றது இவர். ஆனால் துரு, இரும்புக்கு மேல துருவார கரை பிடிச்சிய அண்ணன், அந்த கரை வந்து என்ன? புதிய ஒரு ஆளோடு உருவாகிக்கிற. பாருங்க, இப்ப அவர் இரும்பல்ல, இப்ப அவர் இந்த நிலைமையில இருக்கிறார். அப்ப புதிய ஒரு ஆளோ இல்லையோ? புதிய ஒரு ஆள். அப்ப இரும்பு துருப்பிடித்தல் என்ன தாக்கம்? இரசாயன தாக்கம். இரசாயன தாக்கம். என்னோட என்னோட வயிற்றுக்குள்ள சமிபாடு நடக்கிய. சமிபாடு பௌதிக தாக்கமா இரசாயன தாக்கமா? இரசாயன தாக்கம். இரசாயன தாக்கம்.
சமன்பாடை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சமன்பாட்டுல 2 விதமான சமன்பாடு இருக்கிறது. பௌதிக சமன்பாடு மீகிற, இரசாயன சமன்பாடு மீகிற. சரியா? பௌதிக சமன்பாடு என்ன தாக்கம்? பௌதிக தாக்கம். இரசாயன சமன்பாடு தான் என்ன தாக்கம்? இரசாயன தாக்கம். சமன்பாடு டைம் படிச்சோமா? சமன்பாட்டுல 2 ஆக்களும் இருந்துச்சு. கெமிக்கல் சுரக்கப்பட்டு சமன்பாடு நடந்தால் அது இரசாயன சமன்பாடு. அது எங்கட வயிற்றுக்குள்ள நடக்கிறேன்னா குடலுக்குள்ள நடக்கிறதுல மீக்கிறோம். சரி, இப்ப நாங்க இரசாயன மாற்றம்னா என்னன்னு சொல்லி இப்ப பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரியும் பௌதிக தாக்கம்டா என்ன, இரசாயன தாக்கம்டா என்னன்னு சொல்லி தெரியும். சரியா? இப்ப நாங்க பௌதிக தாக்கத்தை கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு நாங்க இதுக்குள்ளே போறோம், இரசாயன தாக்கத்துக்குள்ளே போறோம்.